அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குன்னா அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் எந்தெந்த அளவுகளை எப்படி நம்ம கூட்டி குறைச்சி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் பேக் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பேக் சைடு அவங்க கொடுக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பின்பக்க உயரம் இருக்குது இல்லைங்களா, இதை இறக்கம் கேட்பாங்க. இது எனக்கு ப்ளவுஸ் ரொம்ப மேலே இருக்குது, ப்ளவுஸ் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ அல்லது 2 இன்ச்சு வரைக்குமே எனக்கு இறக்கம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ மற்ற எந்த ஆல்ட்ரேஷன்ஸுமே இல்லை, ப்ளவுஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு இந்த இறக்கம் மட்டும் கீழே இறக்கம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளவுஸோட இறக்கமும் இதுதான், பின்பக்க இறக்கமும் இதுதான், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் நமக்கு இப்போ ஒரு 1 இன்ச்சு நம்ம பேக் சைடு இங்கே இறக்குறோம் அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின், இப்போ இந்த இடுப்போடைய அளவு மட்டும் இறக்குனா போதுமா, இல்லை இந்த கழுத்தோடைய அளவையும் நம்ம இறக்கணுமான்னு கேட்டுக்கணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பேக் சைடு இறக்கோங்க, அதே மாதிரி கழுத்தும் இறக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கழுத்தோட இறக்கலாம் போதும், எனக்கு இடுப்பு மட்டும் இறக்கினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க, இது இடுப்பு மட்டும் இறக்கணுமா அல்லது கழுத்தோடைய அளவையும் சேர்த்து இறக்கணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த இடுப்போட உயரத்தை மட்டும் நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன அளவுன்னு கேட்டுக்கோங்க. சாதாரணமாக இப்போ 1 இன்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கட்டிங்கில் எதை ஆல்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயரத்தை மட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம முன் சைடில் இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டியில் இந்த சைடு ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த அளவில் நம்ம என்ன அளவு பேக்கில் எக்ஸஸாக எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த பட்டியிலையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் பேக் சைடு நீங்கள் கழுத்து மாற்ற தேவையில்லை, ஆம்ஹோல் மாற்ற தேவையில்லை, எதுவுமே மாற்ற தேவையில்லை. இப்போ உயரம் நார்மலாக ஒரு 13 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, அவங்க இன்னும் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இறக்கி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 14 இன்ச்சாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் தையலுக்கு கீழே இங்கே மடிச்சு தைக்கிறதுக்காகவும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் எப்பயும் என்ன அளவு விடுவீங்களோ அது நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இறக்க வேண்டிய 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து இதில் 13 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம 14 இன்ச்சாக எடுக்கிறோம். இல்லை 12 இன்ச்சு இருக்குது, அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்க்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் 12 + 1 13 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் தையலுக்காக விடுறது எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ பேக் சைடு நம்ம இதை 12க்கு 13 வச்சுட்டோம், இல்லை 13க்கு 14ன்னு வச்சுட்டோம். அடுத்து இப்போ நம்ம இங்கே மட்டும் சேர்த்து வச்சா நமக்கு பத்தாது. அப்போது நமக்கு ஃப்ரண்ட்லேயும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பேக் சைடு 12 இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த அளவு ஓகேவாக இருக்குது. அப்போது இப்போ நம்ம பேக் சைடு 1 இன்ச்சு இறக்கம் நம்ம வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருக்கோம். அப்போ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டியோட நீள அகலம்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய இடம், இந்த சைடு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல பட்டி வருதோ அந்த இடத்துல நம்ம பேக் சைடு 1 இன்ச்சு இறக்கியிருக்கோன்னா அதே அளவுக்கு இந்த பட்டியை மட்டும் 1 இன்ச்சு நீங்கள் இறக்கணும். அப்போ நீங்கள் முன்னாடி இறக்க வேண்டாமா அப்படின்னா முன்னாடி இறக்க தேவையில்லை. முன்னாடி இதெல்லாமே அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம சைடில் மட்டும் அந்த 1 இன்ச்சை ஆட் பண்ணனா நமக்கு போதுமானதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் தேவையில்லை. ஃப்ரண்ட்டு ரொம்ப மேலே இருக்குது, இங்கே தனியாக இறக்கணும்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த பக்கம் போகணும். மற்றபடி ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பேக் மட்டும் எனக்கு இறக்கமாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் பேக் என்ன அளவு இறக்கம் வைக்கிறீங்களோ அதே அளவை நீங்கள் இந்த சைடில் இருக்க பட்டியோட உயரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதில் எந்த கன்ஃபியூஸுமே பண்ணிக்காதீங்க. பேக் மட்டும் இறக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் ஆல்ட்ரு பண்ணால் போதும். பேக்கோட உயரம் நீங்கள் என்ன அளவு எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களோ அதே அளவு பட்டியோடைய இந்த சைடு பக்கம் மட்டும் நம்ம அதே அளவை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதுமானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.